ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கீரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் கீரை சாதம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதிலையே நான் ஒரு 2 கைப்பிடி அளவு அரைக்கீரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கீரை பிடிக்குமோ அந்த கீரையை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த தண்ணியில் இதை வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் கீரை வெந்துடக்கூடாது. இந்த கீரை லைட்டாக சுருங்கினா மட்டும் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு சுருங்கி வந்துச்சுன்னா போதும். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். அது ஆறுற டைமில் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம், கூடவே ஒரு 1/4 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மிளகு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஆற வச்சுருந்த கீரையும் நல்லா ஆறிடுச்சு. அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம வேக வச்சுருந்த தண்ணியவும் இதிலையே சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இதுவும் தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம கீரை சாதம் ரெடி பண்ணுறதுக்காக கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகாயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காய விழுது இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கீரை இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை நம்ம வேக வச்சுக்கணும். கீரையோட அந்த பச்சை மணம் போனால் மட்டுமே போதும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, அப்புறம் கலர் மாறிடும். இது ரெடி ஆகிட்டுருக்கும்போது இது கூட அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே வற்றி நல்லா இந்த அளவுக்கு திக்காயிருக்கு. இந்த டைமில் தான் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். எப்போவுமே நம்ம கீரை செய்யும்போது கீரை ஒரு 80% வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் கீரை கடுத்து போகாமல் இருக்கும். இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கிறேன். வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கூட புளிப்பு சுவைக்காக அரை லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்த்துக்கணும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இது தனியாக இருக்கட்டும். கீரை சாதம் ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு அரிசியை குக்கரில் தான் சாதமாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். சாதம் வடித்த உடனே இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் அந்த சாதத்தை கொட்டிட்டு அதுலேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெயும் சேர்த்து நல்லா ஃபேனுக்கு அடியில் வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சாதம் அப்போது தான் நம்மளுக்கு நல்லா உதிரியாக இருக்கும். சாதம் கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும். அந்த கீரை மசியலும் கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும். அதுக்கப்புறமா 2யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தோன்னா கீரை சாதம் நல்ல வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்போவுமே நீங்கள் கீரை சாதம் செய்யும்போது நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் சதன்னு இருக்கணும். அப்போ தான் மதியம் லஞ்ச் பாக்ஸ்க்கு சாப்பிடும்போது கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போவே நம்ம ட்ரையாக மிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப ட்ரையான மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.